எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது காசி ஸ்டேஷன்லேருந்து பாட்னா வரைக்கும், பீகார் வரைக்கும் இப்போது டிக்கெட் எடுத்துருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் தீன் தயாள் ஸ்டேஷனு, அங்கே வந்து இரவு நேரத்தில் அங்கே தங்கிட்டு, அதுக்கப்புறம் பீகார் பாட்னாவில் போய் இறங்குனா, அங்கே பார்த்து செம குளிர். அப்படி குளிர் வாயை திறக்க முடியல, அந்தளவுக்கு வாயிலேருந்து புகை புகை அப்படி வந்துச்சு. வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரு மூர் மார்க்கெட் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸ்டேஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் எதுவும் கிடையாது. எல்லாம் நெருக்கம் அந்த மாதிரி. காய்கறி சந்தை, பூ சந்தை எல்லாமே பக்கத்து பக்கத்தில் அங்கேயும் இங்கேயும் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்துச்சு. ஒரு பீகார், பாட்னா அப்படின்னு சொன்னால் ஒரு நீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தான் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்பனி, நேபாள் பார்ட்ரு. அங்கேருந்து கத்திகார் போயிட்டு, கத்திகார்லேருந்து நேபாள் பார்டருக்கு ட்ரெயின் ஏறிட்டேன். கத்திகாரில் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து அங்கே தங்கிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி, அன்றைக்கி இரவு ட்ரெயின் பிடிச்சி, அங்கே இரவு ஒரு 12 மணிக்கு ஜாக்பனி போச்சு. குளிர்னால எல்லா ட்ரெயினுமே லேட்டாக தான் அங்கே போய் சேர்ந்தது. அங்கே போய் சேர்ந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சரியான குளிர் அங்கேயும். இதை விட அங்கே அதிகமாக குளிராக இருந்தது. ஏன்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எல்லை பகுதி, கடைசி ஸ்டேஷன் அது ஜாக்பனின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சரியான குளிர். அங்கே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஸ்டேஷன்லேயே இதே மாதிரி தான் தங்கியிருந்தோம். சாதாரண பிளாட்ஃபார்ம்லேயே படுத்து தூங்கிட்டு, காலையில் ஒரு 6 மணிக்கு போல் எழுந்திரிச்சு, அதே ஸ்டேஷன் இதுலேயே போய் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்லைப்பகுதி பார்ட்ரு இருக்கும், கிராசிங்கு. அந்த கிராசிங் போயிட்டு, அந்த ஜாக்பனி பார்ட்ரு இதை போலீஸ் ஸ்டேஷனை அந்த பார்டரில் போயிட்டு தாண்டி உள்ளே போயிட்டு, நேபாள நாட்டுக்கு உள்ளே போய் அங்கே போய் காலையில் உணவு சாப்பிட்டுட்டு, பூரி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு ஜாக்பனிலேருந்து கத்திகார் வந்து, கத்திகார்லேருந்து திரும்ப கல்கட்டாவுக்கு, ஹவுராவுக்கு வந்துட்டேன். ஹவுராவுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு காலையில் 4 மணி போல் அங்கே வந்தோம். வந்துட்டு வெளில போக முடியல, இங்கேயும் செம குளிராக இருந்தது. அதனால் வெளில போகல, உள்ளேயே படுத்து தூங்கிட்டேன். பிளாட்ஃபார்ம்லேயே படுத்து தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு வெளில கிளம்புனேன். வெளில கிளம்பும்போது பார்த்தது, எங்கடா அந்த இரும்பு பாலம் அப்படின்னு பார்த்துட்டு, அந்த இரும்பு பாலத்தை பார்த்து அவ்வளோ பார்க்கணும்னு பார்த்துட்டு, அந்த பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி அந்தளவுக்கு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதை நோக்கி நடந்து போனேன். அங்கே போனீங்கன்னா, இரும்பு பாலம் போகிறதுல வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அதிர்வு அப்படியே பாலமே ஆடும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அங்கேருந்து உள்ளே போனப்போ பஸார் ஒன்று இருந்தது. அந்த பஸாரில் பார்த்தீங்கன்னா, ட்ராம் வண்டி தடவை ட்ராம் வண்டியில் பார்த்து ஏறி உட்காந்து போய் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாலை ஓரங்கள் கடையில் காலை உணவு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். அங்கேருந்து அந்த பாலம் வழியாகவே, அந்த ஹவுரா பிரிட்ஜ் வழியாகவே நடந்து வரும்போது, அந்த பஸ் ஸ்டாப்பு மாதிரியே இங்கே சின்ன சின்ன கப்பலுக்கு ஸ்டாப்புலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபெரிகாட்டுன்னு சொல்லிட்டு, அது அப்படியே போகிறத பார்த்துட்டு ரசிச்சுட்டு திரும்ப ஹவுரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன்.